வந்தனம் செய்திடவே வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே வாழ்வில் ஒளி காணும் வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே வைகுண்டநாதனை வந்தனம் செய்தவே தினம் தினம் வணங்கிடுவே தினம் தினம் வணங்கிடுவே கோவிந்தா கோவிந்தா என்று நான் பாடிடுவேன் தினம் தினம் வணங்கிடுவேன் கோவிந்தா என்று நான் பாடிடுவேன் வைகுண்டநாதனை வந்தனம் செய்திடவே நாராயணா நாராயணா கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே கோவிந்தனா தினம் தினம் துதிப்பேனே கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்தா என்று நான் பாடுவேனே கோவிந்தா கோவிந்தா என்று நான் பாடுவேனே ஓம் நமோ நாராயணா நாராயணா ஹரிஓம் நமோ நாராயண நாராயண நமகே நமச்சிவாய நமகே கலகம் சங்கத்தில் கலகம் வேனிலும் கலகம் கலகம் இன்னைக்கு அவசியம் கலகம் உண்டு நீமர் நாரதரா நாரதரா சந்திப்போம் சிந்திப்போம் ஆனை முகத்தனே ஐந்து கரத்தனே பானை வைத்தோனே பரம்பொருள் போட்டோனே அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்கி விநாயகனே உன் துதி பாடினான் எந்த ஒரு செயலும் தொடங்கிடுவே விநாயகனே உன் துதி நான் பாடுவேன் விநாயகனே உன் துதி நான் பாடுவேன் விநாயகனே புது பாட்டியா குடியை கெடுத்தே விட்டாட்டா ஆனை முகத்தான் ஐந்து கரத்தான் அவதரித்தான் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் முருகனின் அண்ணன் கணபதியே முருகனின் அண்ணன் கணபதியே முதல் தெய்வம் கணபதியே முதல் தெய்வம் கணபதியே முருகனின் அண்ணன் கணபதியே முதல் தெய்வம் கணபதியே கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அவனே முதற் பொருள் யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள் அன்பெனும் வீடுகள் அகப்படும் கருப்பொருள் அன்பெனும் வீடுகள் அகப்படும் கருப்பொருள் ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் பொருள் உலகிற்கும் ஒளி தரும் பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பொங்கார பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் பொருள் ஆக்கும் கடவுள் கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள்
நாராயண நமக. நாராயண நமகே. இது என்னடா கோலம்? நான் கண்டு ஒண்ணே நாராயணாய கண்டு நமக. உண்டே நாராயண நமகே. பராபரத்திலே பரந்த வண்டி பரத்திலே சிவந்த வண்டி சோத்திலே சக்தி வண்டி சக்தியிலே நாலு வண்டி. பரத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் அப்பு வாய்வு சீரகம் சோம்பு வெந்தயம் மல்லி கடுகு என்று சொல்லக்கூடிய 5 பொருளையும் வெயிலில் காய வைத்து அரைத்து வந்தால் மிளகாய் தூள் என்று வரும் அதாகப்பட்டது. பராபரத்திலே பரந்த வண்டி பரத்திலே சிவந்த வண்டி கத்திலே நாதம் நாதத்திலே விந்து காலையிலே சம்பளம் என்று அதற்கு உழைத்து வாய்வு 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 அதற்கு தேவை மிளகு. பூண்டு சாப்பிட்டால் கலகலன்று வாய் போகும். ஐயா யார் தான் பூண்டு. நாரதர். அப்ப அவர் யாரு? நாரதரா? நீங்களா நாரதர்? நான் தான் அண்ணே, யாரு? நீர் நாரதர் என்றால் நான் யாரையா? ஏங்க, ஊர்ல கேளுங்க நாரதர் யாருன்னு. அப்படி கட்ட ஆ, மிருதத்துல அப்படி வாசிக்க. எப்பவுமே வாசிக்காது. சொன்னா புரியாது. சும்மா என்ன சும்மா அப்படியா இது என்ன விநாயகமூர்த்தி வாத்தியார் எனக்கு இது என்ன? வீணை கலியுக வினையா? சீரியல் வீணை சிறிய வினையா? சீரியல் வீணை. யாரையா நீர்? நீங்க ஆடுக்கும் தோற்றத்திற்கும் இடத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? நாரதர் நான் நிக்கிறேன், நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க என்ன லோக்கல் நாரதரா? அபிஷேக பிரியா சிவா சிவா அலங்கார அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கரகர பிரியா உத்ரா. இது கரகர பிரியா கரகர பிரியா தொண்டை கரகரன் இருக்குல்ல. மோதக பிரியன் புண்ணியுத்தியன் என்னது? ஒரு நேரம் தான் சொல்ல முடியும், என்னதெல்லாம் கேட்க முடியாது நமக்கு. போஜன பிரியா உத்ரா ருத்ரா. உத்ரா என்னடா ருத்ரா? எங்க அண்ணன் பொண்டாட்டி பேரு சித்ரா. டேய் யாரையா நீர்? நீங்க யாரு? நாரத மகாமுனிவர் என்று வைப்பார். நான் நாரதர். திரவேகம் கிரேதாகம் துவாபரகம் கலியுகம் என்ற 4 யுகத்தில் இருக்கக்கூடியவன். அதனால் நாரதர் என்றும் நற்கலகங்களை நன்மையால் முடிப்பதால் கலகப்பிரியன் என்றும் ஞானங்களை செய்ப்பதால் காலப்பிரியன் என்றும் என்னை பலவாறாக அழைப்பது. நானும் கலகம் செஞ்சுதான் நற்கலகம் பொற்கலகம் என்று சொல்லக்கூடிய கலகம். முந்தா நாள் எங்க ஊர்ல சுப்பிரமணிக்கு ஆறுமுகத்துக்கும் கலகம். அதனை கேட்டு இது மாதிரி சண்டை அர்த்திக்கப்படாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி அதற்கு ஒரு தெய்வம் சொன்னேன். அதான் ஒரு நாரதர். நல்ல விஷயம் அதாகப்பட்டது. அதோடு தங்கராசு மகளை முனீஸ்வரன் கூட்டிட்டு போயிட்டேன். அந்த புள்ள வேற சாதி, இவன் வேற சாதி. அவன் டபுள் எம்ஏ, இவன் சிங்கிள் எம்ஏ. இது உங்களுக்கு செத்து சரிப்பட்டு வராது, அவங்களையும் சேர்த்து வச்சேன். என்னையா பேசுற? என்ன பேசுற? என்ன பேச? ஈரேழு 14 சென்று அதலம் விதலம் ஆலகம் விதலம் பாலம் ஓடுவாலம் கம்மாய் ஏரி பாலக்கட்டை சைக்கிள் ஏறி போய் 18 புராணங்கள். புராணம், பதும புராணம், பாகவத புராணம், பௌளிய புராணம், நாரதீய புராணம், ஆஞ்சநேய புராணம், மார்க்கண்டேய புராணம், பரமகீர்த்த புராணம், ஆமர புராணம், பேசுங்க, மச்ச புராணம், கூர்ம புராணம், ராக புராணம், வாமன புராணம், நரசிம்ம புராணம், பிரம்ம புராணம். என்னதான் பேசுற? என்னதான் பேசுறீங்க? முகரையும் மூஞ்சி உசுர கொடுத்து புராணம் பேசுறீங்க. என்ன நாரதராணி? அம்மா என்ன ஆமா சரி நார இரியா. இப்ப நான் நாரதர் நீ நாரதர்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல. சரி பேசி பாப்போம். 2 பேருக்கும் போட்டி. நான் தான் யாரு? போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் நாரதர். உண்மை இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே. அப்புறம் சரி என்ன பேசுவோம் நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு நான் தயார். நான் ஏன்னா கலகம் செய்யறது நம்ம வேலை. அது ஜாதகப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, ரவி பிரசாத் மாமாட்ட பாடம் கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். எங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? என்ன உன் பிரச்சனை? இப்ப பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ நான் பேசுறேன். என்ன பேசினாலும் பேசுவீங்களா? பேசத்தான் வந்திருக்கோம். அப்ப எதை பேசினாலும் பேசுவீங்க. பேசுவோம். உருவாய் அருவாய் உலகாய் அருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் குகனே. வருவாய் வருவாய் குகனே முருகனேன்னு சொல்லியிருக்காங்க. குகன்னா யாரு? முருகன். அருள்வாய் அருள்வாய் ஒருவாய் ஒருவாய் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கண்ணன் சொல்ல கலங்குமே. வந்தவனையும் வந்தவனையும் வராதவனை வழி தெரியாமல் அங்கே கற்பாய் ஊரில் நின்று கூட்டிட்டு வந்த சிங்கராஜாவை 7:50க்கு வந்தான். இங்கே வந்தது 9:50. அப்ப ஏன் காரணம்? நின்று கூட்டி வந்ததுதான் காரணம். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கண்ணன் என்று சொல்ல கலங்குமே. சென்னநகர் சேவகா என்று தொழிலடி பொறுத்து சேவ வராதே வினையின் தான் சொல்லியிருக்காங்க. தரு பத்தி திருநகை எத்திக்கரை சக்தி சரவண முத்தி கொரு வித்து கொருவர என போதும். பேசிட்டீங்களா? பத்தானே பேசுனேன். முக்கத்தரவர்க்கு சொல்லுங்கள் முற்பட்டது ஆகும். தீயாகும்னா என்னது?
முக்கற்பரவர்க்கு சொல்வதில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கம் தமரது மடிவேடு அத்திப்பழம் சாப்பிட்டா அடிகளுக்கு நல்லது. 10 தலை தத்தை கணதோடு ஒற்றை கறி வத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகர்களமாக உண்டு 2 தலை 450. என்னது ஆட்டுத்தலை. ஓ முகர 10 தலை தத்தை கணதோடு ஒற்றை கறி வத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகர்களமாக 10 கரை தத்தை கடமைக்கு வச்சி புயல் வச்சு துகபர் வச்சு தொடர் வச்சு தரவிடுத ஒரு நாடு. அக்கா உட்காருங்க. ஏன் போறியா? பேசுங்க உங்களுக்கு தான் பேசுங்க. நான் தான் என்ன பேசுறேன்? இங்கே அருமையாக கவி பேசி நாட்டு மக்களிடம் பல அறிவுரைகளை சொன்ன நாரதர் இங்கே மக்களுக்கு பல கருத்துக்களை எடுத்து சொன்ன ஆலிமைப்பா. ஹலோ ஹலோ கிரீனிக்கோ பல அறிவுரைகளை எடுத்து சொல்லி பல கருத்துக்களை நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்லிய அன்பு நாரதர் பல கவிகளை பேசி கார்த்திகராஜா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை சுற்றி இந்த கம்பா திணையத்தூர் தொண்டி பக்கம் உள்ள திணையத்தூர் கார்த்திகராஜா அவர்களுக்கு இந்த மாலை அணிவித்து கைதடுங்கப்பா. இந்தயா கையு விரப்பு எல்லாரும் கையும் ஒடிச்சு முடிய மாத்துக்க. ஏதான் கடந்து அவளை கத்து கத்தி கை தட்டாம பூரா உட்காந்துட்டு பெண்ணை கையை தட்டு என்னையா கொடுமையா இருக்கு. ஏய் இவ்வளவு நேரம் நான் தாங்க பேசினேன். ஐயா இளைய என்னையா நீங்க என்ன அந்த இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாடுறவரா நீங்க? அப்படியா? ஹரே ராமான்னு பாடுவீங்களா அவங்களா? அப்படியா? அறிவுரைகளை எடுத்து சொன்ன அடுத்து எப்ப நாளை கார்த்திராஜா நாதர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். கார்சேரி கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக நினைவு பரிசு வழங்குகிறோம். யோ நீங்க வாங்களேன். நீங்க வாங்க ஐயா. வேற நீங்க அவர் பேசுன கேட்டீங்களா? என்ன பேசினாரு தெரியுமா? பல அறிவுரைகளை எடுத்து சொன்னார். முகரை சொன்னார் 2 தலை ஆட்டு தலை 450 ரூபாங்கிறான் பைத்தியக்காரப்ப. அம்மா அது யாருக்கான்னு தெரியுமா? ஏயா 2 தலை ஆட்டு தலை எவ்வளவு காசுன்னு யாருக்கும் தெரியாதா? அண்ணே நீங்க ஏன் விவரம் உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியல. சரி இங்க இருங்க. ஒண்ணு வேணாம். நீங்க ஒரே ஒரு 2 நிமிஷம் இங்கே நில்லுங்க. இப்ப 2 பேருக்கும் போட்டியின் முடிவுல தான் யார் நாரதர்னு சொல்லுவோன்னு சொன்னேன். சரியா? இந்த லட்சணத்துல நீங்க இடையில இன்னும் முடியலையா? முகரை நீ தெரியாம அங்க கிளம்பி தெரியாமல இல்ல இருங்க தேவையில்லாம குண்டு பையனா ஒழுங்கு மரியாதையா வாயை பத்திக்கிட்டு பாராட்டி மாலை ஒட்டி கப்பு கொடுத்துட்டாங்களே. நீங்க இருங்க விவரம் தெரியாம இருங்க. சரி இந்த உலகத்துல இதிகாசங்கள் என்பது 2. ஆமா ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியது ராமாயணத்தை ஆமா ராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டேன். சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாரு? பைத்தியக்காரப்பல மரியாதை பேசணும். நாரதர மரியாதை பேசணும். இருவா ஒருவேளை இவன் சொல்லலைன்னு வைங்க, நான் கேட்கிற கேள்விக்கு இவன் பதில் சொல்லலைன்னா, ஒருவேளை அப்பையன் அவன் சொல்லலைன்னா இங்க என்ன முடிவுங்கிறதுக்கு ஒரு முடிவு. இந்த போட்டியின் முடிவுல அவன் வெற்றி பெற்றான்னா என்ன சொல்ல நான் கேக்குறேங்க. ஒருவேளை இவன் இந்த இடத்துல பதில் சொல்ல முடியலைன்னா அப்படி சொல்லுங்க. இப்பதான் போட்டிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஏயா ராமாயணத்தை எழுதியது யாரு? ராமாயணத்தை எழுதியது யாருன்னா ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு சொன்னாலே சேரணும். ராமாயணத்தை எழுதியது யாருன்னு? ராமாயணத்தை எழுதினது யாருன்னா கம்பர் எழுதினார். வால்மீகி எழுதினார்.
ஒட்டா கூத்தாரு எழுதினாரு. சரி 3 பேரும் எழுதினாங்க. கம்பர் எழுதிய ராமாயணத்துக்கு பேர் என்ன பேரு? கம்ப ராமாயணம்னு பேரு. கம்ப ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு? கம்ப ராமாயணத்துல மொத்தம் 6 காண்டம். என்னென்ன காண்டம் சொல்லு? முதல் காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம், 4ஆம் காண்டம், 5ஆம் காண்டம், 6ஆம் காண்டம். ஏய் இப்ப எது கை கொடுத்த? 6 காண்டம் 6 காண்டம் என்ன காண்டம்? சொன்னார்ல. ஒன்னாவது முதல் காண்டம், 2வது காண்டம், 3வது காண்டம். ஏய் அறிவு கை தோத்தத்துக்கு தோத்த விட்டு அவர் தெரியல. கம்ப மேல தூக்கிட்டு உனக்கு நினைவு எங்க வாங்க நினைவு பரிசு வேற கொடுக்க வந்துட்டேன். இங்கிட்டு வாயா இங்கிட்டு வா. ஏயா முதல் 2வது 3வது 4வது 5வதுன்னு சொல்றதா? தோல் கடுக்குது, வீணை கழட்டி வச்சிரவா. வீணை கழட்டி வச்சிருக்க சாமி. சாமி இங்க வா. 2 டேய் டேய் சொல்றேன். முதல் காண்டம் பேர் என்ன? முதல் காண்டம் பேர் வந்து சாமி அவர்களே, நாரத மகரிஷி அந்த வீணை கழட்டி வை. நாரதர் என்ன பண்ண ஆயாச்சா? அவன் நாரதரோட சொன்னா நான் நாரதர்னு ஒழுங்கு மரியாதை. ஏய் முதல் காண்டத்துக்கு பேர் என்னடா? சிஆர்எஸ் கம்பெனி தேவோட்ட பெரியாஸ்பத்திரியில் இருக்கு. என்னடா சியாரு? நாரதர் வேஷம் போட்டுருக்காங்க. என்னடா இது? வீணேடா இது? வீணே அது. இந்த லட்சணத்துல இப்ப போரைக்கு ஒரு மாலை வேற ஒரு தலையில நாரதர் முகரைய பத்தியா நல்ல திண்ணி மாட்டு நல்ல பொலியறது மாடு மாதிரி இருந்துகிட்டு பாடுறனே அப்ப 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 ஊதா டிஷர்ட் நான் பாத்துக்கிறேன். என்னது ஏண்டா நாரதர் மோர கட்டையை பாருங்க. மோர டேய் டேய் திண்ணி மாட்டு போல இங்க வாடா. நீ முதல்ல நீ வாடா. இங்க வாடா. இங்க வாடா. இங்க வா. இங்க வா. உன்னை யாரு மாலை கொண்டு வந்து அவனுக்கு போட சொன்னது? அவரே பேசினார்ல அப்படியே. என்னடா பேசினா? வேற என்ன பேசினா? அரை பல்லு எல்லாம் ஊத்து பேசினா மோரைய பாரு. மோரே டேய் குண்டு போயிடா. இங்க வாடா. இங்க வர எவ்வளவு கவி பேசினாரு. கை பேசினானா? இங்க வர சொல்லு. அவனை ஒரு கை பேச சொல்லு. இங்க வாடா. நாரதர் மோரைய பாரு. மொச புடிக்கிறோம். அவனை நல்லா விளக்கமா இருக்கு கடஞ்சா எடுத்து அடிச்சு அங்கி மொச போடுவாங்க. புடிக்கிறோம் சொன்னாலே என்னடா என்ன? ஏய் வேணா வேணா வேணா. கவி பேசினாரா இவருக்கு மாலை நினைவு பரிசு. இங்க வாடா. இங்க வாடா. இப்ப அடிங்க பாப்போம். உன்னை யாரா நாரதர் போட சொன்னது? டேய் இந்தடா. ஐயோ கொரோனா எப்படி நீங்க போறாந்தாலே எங்க கட்டி உன்னை நாரதர் யாரா போட சொன்னது? யார் எங்க அண்ணன் இண்டானே கூட்டி வந்து ஆள காணமே. டேய் இங்க வா. இங்க வா. இவன் பேசுனான் இல்ல. இவன் நேரம் என்ன பேசுனா? இங்க வா. என்ன நானும் பேசுவேன். யாரு இந்த மாதிரி இந்த பேச்சு தான் ஆகாது. இங்க வா. இருங்க. அவன் டேய் டேய் அவருக்கு தெரியும் என்ன வாய் புத்ரா வாய். இவன் நேரம் என்ன பேசுனான்னு தெரியுமா? என்னானாலும் பேசுவேன். டேய் என்ன பேசுவான்னு கேட்கல. என்ன பேசுனான்னு தெரியுமான்னு கேக்குறேன். ஏதா தெரிஞ்சா சொல்லு. என்ன என்னடா அண்ணே என்னடா உன்னோட இது தெரியாதுண்ணே. ஏய், உனக்கே தெரியாதுண்ணே. ராமாயணம் பேசுங்க. சரி அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? எங்க அண்ணன் பேசுவேன். நீ வாங்க அண்ணன் என்ன நொண்ணா பேசுறேன். நான் உனக்கு எப்ப தெரியுமா ராமாயணம்? பேசுறேன்னு சொன்னேன். உனக்கு ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியாதா? சின்ன சின்ன காரியம் எங்க அண்ணன் கேட்காதீங்க. ராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா. 6 காண்டத்துக்கு பேரு மட்டும் என்னன்னு சொல்லு. என்னன்னு 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் சரியா சொல்லிட்டேனா? நீங்க இருங்க. நான் வரவே இல்லையா உங்களோட? இருங்க, உங்களுக்கு 6 காண்டம் பேர் தானே சொன்னேன். ஆமா. காலையில 10 மணியா போல நீங்க என்னோட வாங்க. காலையில 10 மணி போல. மதுரை பெரியாஸ்பத்திரியில ஒரு டப்பா ஃபுல்லா இருக்கு. என்னது? அது என்னென்ன கம்பெனின்னு நான் பார்த்து. அங்க எதுக்குடா வாங்கணும்? அதுதான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு. காரியாவட்டில் வச்சிருக்கா வெளியில நல்லா அப்படி இப்படி அல்லவே பார்த்துக்க. நீங்க என்னது? காண்டாம் எரும மாட்டு பாருடா. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று சொல்லக்கூடிய 6 காண்டங்கள் கம்பர் எழுதியது. அது ருத்ர காண்டம், இது குத்திர காண்டம். இந்த லட்சணத்துல இவர் பேசுறாரா? இவருக்கு மாலை வர கொண்டுட்டு வந்துட்டாரு. இருங்க இருங்க. ஒரு ஆளை பாராட்டிட்டா உங்களுக்கு இதா இருக்கு. அதெல்லாம் எனக்கு அப்படிதான். நான் அப்படி ஆள் கிடையாது. பேசுங்கப்பா. நாம் பேசுறத திரும்ப மட்டும் பேசிரு.
உன்ட கேள்வி எல்லாம் கேட்கல, புதுசா ஒரு கேள்வி. நீங்க பேசுற திரும்ப பேச. நான் என்ன பேசுறனோ சரி. அத திரும்ப மட்டும் பேசுறேன். பேசுவோம். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். சொல்லு, நீ சொல்லுவா. அவனுக்கு நீ தான் மாலை போட்ட என்ன? ஏடா 2 பேரும் பார்த்தா வாய் அவ்வளவு வாய் பேசுனிய. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். முருகா என்று அழைக்கவா, முத்து குமரா என்று அழைக்கவா? கட்டாயம் பாடுவேன். சொல்லு, பேசியா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு நொன்னாங்கிழமை எல்லாம் இல்ல, திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். சாமி இன்னைக்கு நான் மௌன விரதம். இங்க வாங்க. என்ன 2 பேரை இன்னைக்கு உரிச்சு அடி போட்டுறீங்க. அண்ணனை தொட்டு பாருங்க. சொல்லு, திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். திகட சக்கர சண்முகம். சமூகமா? கந்தசாமி. ஏய், செம்முகம் ஐந்துலான். சண்முகம் அஞ்சுலான். சகட சக்கர தாமநாயகன். என்னன்னு சொல்ற? அப்படி ஹிந்திக்காரனா? உங்களுக்கு தமிழே தெரியாதா? கைத்தல நிறகணி அப்பம் டபுள் முடி கப்பிய கரிமுக நடிமேனி. तुम से बिहार करते दिबिर कोलो ये मेरा எல்லி ஓதி யா कौन बात करे? யாருமே உன்னை கூப்பிடல. இங்க வா ராஜா, உன்னை யாருமே கூப்பிடல. சரி, நான் பேசுறது தமிழ் இல்ல, உங்களுக்கு புரியல அப்படித்தானே? புரியுற மாதிரி பேசுறேன். சொல்லவா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நன்றாக நடக்கின்றதோ அது நன்றாகவே எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய்? உன்னுடையது எதை நீ இழந்தாய்? எதற்காக அழுகின்றாய்? எதற்காக அழுகின்றாய்? எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. இங்க இருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையதோ நாளை அது மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. என்ன ஆகுது? வடை ரொம்ப பெருமையா பேசிய அண்ணன் அவர்களுக்கு மற்றொரு வடை. ஐயோ மாலை எங்கிட்டு போட்டோம்னு தெரியல. இவா தம்பி, மற்றொரு வடை இல்ல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. அதான் சொல்லிட்டோம்ல. என்ன சொல்லுவாங்க? போயாம நான் சொல்றேன். ஒரு வடைன்னா சொல்ல முடியும். மற்றொருவருடையதாகிறது. சரியா தானே சொன்னேன்? ஏய், நான் சொல்லணும் சரியா சொன்னியா? மற்றொரு வடையாகிறது. மற்றொரு வடையால ஆகல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. ஒருவர் வடையாகிறது. ஒருவர் வடையாகிறது. டேய், இங்க வரியா? மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவருடையதாகிறது. சொல்லிட்டேன் தாமே. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. வேறொருவருடையதாகிறது. ஆஹா, சரிண்ணே.